மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல ஒரு சோகமான சங்கதி குறித்து பார்க்கலாம். சிரியா நாட்டைச் சேர்ந்த 27 வயது மதிக்கத்தக்க இளம் குடும்பஸ்தர் அனஸ் லெய்லா துருக்கியில படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை மட்டுமில்ல, சர்வதேச அதிர்வலைகளையும் அது ஏற்படுத்தியிருக்கு. யாரு அனஸ் லெய்லா, எதுக்காக படுகொலை செய்யப்பட்டாரு, யார் படுகொலை செஞ்சாங்கன்னு பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பேசலாம். படுகொலை செய்யப்பட்ட அனஸ் லெய்லா சிரியா நாட்டைச் சேர்ந்தவர், 27 வயது மதிக்கத்தக்கவர், 2 குழந்தைகளுடைய தந்தை, ஒரு குடும்பஸ்தர். சிரியா உள்நாட்டு போர் தொடங்கினதுல 2018ஆம் ஆண்டு துருக்கிக்கு அகதியாக இடம்பெறாரு, சந்தோஷமாக குடும்பத்தோட வாழலாம் அப்படின்னு சொல்லி. சனிக்கிழமை அதிகாலையில 5 மணி அளவுல அனஸ் லெய்லாவுடைய வீட்டு கதவை துருக்கியினுடைய விசேட படைப்பிரிவினர் தட்டினாங்க. கதவை திறந்தது அனஸ் லெய்லா. திடீர்னு ஆயுத முனையில வீட்டை சோதனையிடணும் அப்படின்னு சொன்னதுக்கிடங்க படுக்கை அறைக்கு போறதுக்கு இராணுவத்தினர் முற்பட்ட போது மனைவி உள்ள இருக்கிறாங்க, பொருத்தமான ஆடைகளை உடுத்துக்கொண்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட அனஸ் லெய்லா முன் வச்சாரு. ஆனா அவகாசம் கொடுக்கல. திடீரென ஒரு இராணுவ சிப்பாய் அனஸ் லெய்லாவுடைய தலையில ஒரு தோட்டாவை இறக்கி வைத்தான். பரிதாபகரமாக குடும்பத்துக்கு முன்னால, குழந்தைகளுக்கு முன்னால கதற கதற பதற பதற இரத்தத்தோட விழுந்தவர் அனஸ் லெய்லா. இராணுவத்தினர் திரும்பி போயிட்டாங்க. உதவிக்கு யாருமே வரலன்னு சொல்லப்படுது. பல மணி நேரம் இரத்த வெள்ளத்துல மூழ்கி கிடந்தாரு அனஸ் லெய்லா. இராணுவம் வந்தது, சுட்டது, போயாச்சு. யாருதான் உதவிக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு சிந்தனையும் மக்களுக்கு இருந்திருக்கும். காரணம், சிரியா நாட்டிலிருந்து வந்தவர் இல்லையா, இவருக்கு உதவி செய்ய போய் நமக்கு எதுக்கு, தேவையில்லாத முன்பு அப்படின்னு சொல்லி மக்களும் ஒதுக்கி கொண்டாங்க. குழந்தைகளுடைய அழுகுரல், மனைவியுடைய அழுகுரல், உதவிக்கு யாரும் வரல. இரத்த வெள்ளத்திலேயே அனஸ் லெய்லாவுடைய உயிர் பிரியுது. இது குறித்து சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் பயங்கரமான கண்டனங்களை துருக்கி மீது வைக்க ஆரம்பிச்சது. ஏன் அனஸ் லெய்லா பற்றி உலக நாடுகள் பேசுது, மனித உரிமை அமைப்புகள் பேச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனஸ் லெய்லா பற்றி எந்த ஒரு பிழையான ரெக்கார்டும் கிடையாது. சிரியாவிலும் சரி, துருக்கியிலும் சரி, ஆயுத குழுக்களோட சம்பந்தம், பயங்கரவாத அமைப்போட சம்பந்தம், வன்முறைகளில் ஈடுபட்டாரு, அரசுக்கு எதிராக சதி செஞ்சாருன்னு எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்பதனால சர்வதேச அமைப்புகள்லாம், மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சது. இது ஒரு வன்முறை, இது ஒரு அடாவடித்தனம், அப்பாவியான அகதியான அனஸ் லெய்லாவை படுகொலை செய்தது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சாங்க சர்வதேச மட்டத்துல. இப்போதுதான் துருக்கி அரசு ஒரு அறிக்கையை வெளியிடுது. இது வன்முறை கிடையாது, தவறுதலால் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு ஒரு 4 வார்த்தையில அந்த ஒரு விஷயத்த முடிச்சுட்டாங்க. தவறுதலால் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது கசிய ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட இலக்கும், இவங்க தேடி வந்த நபரும் அனஸ் லெய்லா கிடையாது. அனஸ் லெய்லாக்கு பக்கத்து வீட்டுக்காரரை தேடி வந்தாங்க விசாரணைக்காக. அனஸ் லெய்லா இந்த சம்பவத்துல ஆள்மாறாட்டம் காரணமாக படுகொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு செய்தி தான் இப்போது வெளியில் வந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உளவுத்துறை என்ன, யாரை பற்றி தகவல் எடுத்தீங்க, பிடிச்சவர் அவர்தான் உறுதிப்படுத்துற இல்லையா, என்ன காரணத்துக்காக வீட்டுக்குள்ள வந்தோம், எதுக்காக சோதனை இடம் விஷயம் எல்லாம் உரிய தரப்புக்கு சொல்றது இல்லையா? உண்மையிலே ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதாக இருந்தாலும் அணுகுமுறை இப்படித்தான் இருக்குமா? ஒரு குற்றவாளின்னா அதுக்கான சாட்சியங்களை தேடணும், கைது நடக்கணும், இதுக்கு தான் கைது செய்யற விஷயத்த சொல்லணும், விசாரணை நடத்தணும், சாட்சிகளை தேடணும், நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும், நீதிமன்றம் தான் தண்டனை வழங்கணும். இதுதான் யதார்த்தமும், இதுதான் உண்மையும் கூட. ஆனா வந்தாங்க, கதவை திறந்தாங்க, சோதனையிடம் சொன்னாங்க, சுட்டாங்க, ஆட்கள் போயிட்டாங்க. இது என்ன ஜனநாயகம் என்பதுதான் தெரியாமல் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் சரியான முறையில் அணுகுமுறை பயன்படுத்தப்படாமலும், அணுகுமுறை சரியான முறையில் கையாளப்படாததுனாலும், சட்டம் ஒழுங்கான முறையில் நடைமுறைப்படுத்தப்படாததுனால் வந்த ஒரு விளைவு இன்னைக்கு 2 குழந்தைகளுடைய இளம் தந்தை, 27 வயது, வாழ்க்கை தேவை அப்படின்னு சொல்லி யுத்த சூழலிருந்து வெளியே ஓடி வந்தவருக்கு கிடைச்ச சன்மானம், இராணுவம் கொடுத்த வெகுமதி தான் இது என்பது தெரிய வருது. இன்னொரு விஷயம் கொடுத்து சர்வதேச மனித உரிமை அமைப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டத்துக்கு அப்பால் ஒரு மரண தண்டனை அப்படின்னு சொல்லித்தான் செய்தி வெளியிட ஆரம்பிச்சது. என்னதான் இருந்தாலும் இப்போது அவன் அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த சம்பவத்துக்கு மனவருத்தம் அடைவதாகவும், மனவேதனை அடைவதாகவும், தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுறதோட குறித்த சிப்பாயை கைது செய்து விசாரணை செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. விசாரணை செஞ்சா போன உசுறு வந்துருமா? தந்தை இல்லாத இந்த அனாதைகளுக்கு தந்தை கிடைச்சிருமா?
விதவையான இளம் தாக்கி வந்து இளம் மனைவிக்கு வந்து கணவன் கிடைச்சிருவாரா என்ன? ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற அகதிகளை படுகொலை செய்வது இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முதல் 2024 வரைக்கும் கடந்த யுத்த காலத்துல வந்து கிட்டத்தட்ட துருக்கியுடைய ராணுவ வீரர்களால் வந்து 568 பேர் கொலை செய்யப்பட்டதாகவும் 3111 பேர் காயமடைந்ததாக சொல்லப்படுது. இந்த சிறிய பிரஜைகள் எல்லாம் யுத்தம் காரணமாக எல்லைகளை கடக்க முற்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் இப்படியான தாக்குதலுக்கு இலக்கானாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் காலகாலமாக அகதிகள் விஷயத்தில் இப்படி துருக்கியனுடைய இராணுவத்தினர் நடந்து கொள்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு பல்வேறு கண்டனங்களும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது. 2018ஆம் ஆண்டு உள்ளூர் யுத்தம் உக்கிரம் அடைஞ்சதுனால அனஸ் லைலா தனது குடும்பத்தோட நகர்ந்திருக்கிறார் வந்து துருக்கிக்கு. இந்த யுத்தம் வந்து ஆரம்பத்தில் மக்கள் போராட்டமாக வெடித்தது. இருமுனை யுத்தமாக இருந்தது, பல்முனை யுத்தமாக மாறியது. 2011ஆம் ஆண்டு அஷருல் ஆசாத் என்று சொல்லப்படுகின்ற கொடுங்கோல் ஜனாதிபதிக்கு எதிராக மக்கள் போராட்டம் வெடிக்குது. அது பன்முனை யுத்தமாக மாறுது. அதுல வந்து அரச படை, கிளர்ச்சியாரோட படை, ISIS என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாதிகளுடைய தாக்குதல், வெளிநாட்டு தலையீடு, பல்வேறு இராணுவங்கள் உள்ள வந்து கபலீகரம் செய்ததை நாங்க கடந்த காலங்களில் பார்த்தோம். இந்த யுத்தத்தின் காரணமாகத்தான் இவர் இடம்பெயர்ந்திருக்கிறார். இந்த யுத்தத்துல மட்டும் உயிரிழப்புகள் வந்து கிட்டத்தட்ட 5,46,150 பேர் படுகொலை செய்யப்பட்டதாகவும், கிட்டத்தட்ட குழந்தைகள் மட்டும் வந்து 21,000 பேர் கொல்லப்பட்டதாகவும், 1,50,000க்கும் அதிகமானவங்க காணாமலாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இத்தனை கொடுமைகளை பண்ணிய ஒரு யுத்தம் அனஸ் லைலா இடம்பெறுவதற்கும் காரணமாக இருந்தது. உயிர் வாழலாமே, சந்தோஷமாக எங்காவது பிழைச்சிடலாமே அப்படின்னு சொல்லி போன அனஸ் லைலாக்கு கிடைச்ச சன்மானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண் விழிக்கும் பொழுதோ இராணுவத்தினர் உள்ள போந்தோ காரணம் சொல்லாமல் சுட்டு சென்றதுதான் அன்பளிப்பாக கிடைச்சிருக்குது. மரத்தால விழுந்தவன மாடு குத்துற கதை என்று சொல்றது போல யுத்தத்தால பாதிக்கப்பட்ட அகதியாக போன அனஸ் லைலாக்கு அந்த நாட்டுல கிடைச்ச சன்மானமும் வெகுமதியும் இதுதான். தனது குழந்தைகளுக்கு தந்தை இல்லை, மனைவிக்கு கணவன் இல்லை என்ற ஒரு செய்தி தான். இத்தனை விடயங்களும் யாருக்காக நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஷருல் ஆசாத்னு சொல்லுகின்ற ஒரு கொடுங்கோல் ஜனாதிபதிக்காகத்தான். இத்தனை உயிர்களை குடித்து, இத்தனை உயிர்களை பலியெடுத்து ஆட்சியில இருந்தாரா அப்படின்னு கேட்டா இல்ல. நாட்டை விட்டு தலைமறைவாகி ஓடுகின்ற சூழல் தான் அவருக்கு இறுதியாக கிடைச்சிருக்குது. சரி, இத்தனை உயிரையும் கொண்டு எத்தனை ஆண்டு காலம் தான் வாழ்ந்து 1000 ஆண்டு வாழ்ந்து ஆட்சியா செய்ய போறீங்க? எதுவுமே கிடையாது. வெறுமனே இறந்து போனா 6 அடி நிலத்துக்குள்ள புதைக்கிற மனுஷனுக்கு இத்தனை ஆசைகள், இத்தனை படுகொலைகள், இத்தனை ஆட்சியும் மீது அவ்வளவு மோகம், இதனால நடந்த கொடுமைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப மன வருத்தமாகவும் மனவேதனையாகவும் இருக்குது. எனவே யுத்தம் இல்லாத, ஆயுதம் இல்லாத ஒரு கலாச்சாரம் உலகிலே உருவாகணும் என்ற பிரார்த்தனையோடு, தந்தை இல்லாத இந்த குழந்தைகளுக்கும் கணவனை பிரிந்த அந்த மனைவிக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விடயத்தை பிரார்த்தனையாக முன்வைத்து, அகதிகள் விஷயத்தில் ஒவ்வொரு நாடும் கரிசனையோடு நடந்து கொள்ளட்டும், அவர்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.